அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் திரு புகழேந்தி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக திரு புகழேந்தியை இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று முன்தினம் செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பு வெளியாக இருந்தது. அதன் பிறகு அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தன. இப்படி நிறைய விஷயங்கள் அதிமுகல நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க திரு செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சிருக்கிறீங்க. அவர் என்ன விஷயங்கள் குறித்து பேசினாரு சார்? புதிய தலைமுறைக்கு எனது காலை வணக்கம், மத்திய வணக்கங்கள். அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நான் கோவை மாவட்டத்தில் தான் இருந்தேன். அப்பொழுது சொன்ன அவருடைய பேட்டியில் பெரிதாக எதையும் பேச மாட்டார். அவர் ஒரு நல்லிணக்கமாக, ஒரு பண்பாளராக, ஒரு தலைவருக்குரிய அழகுடன் இருப்பவர். ஆகவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் என்று நான் சொல்லியிருந்தேன். பல பேர் கூர்ந்து கவனிச்சாங்க, ஏதோ குறை சொல்றாரு புகழேந்தின்னு. ஆனால் அவருடைய பேட்டியில் எங்கேயுமே தவறாக பேசவே இல்லை. ஒற்றுமையா போலாம், எல்லாரும் தகராறு வேண்டாம் நமக்குள்ள, அதை தான் தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. முன்வைத்த அவர் ஒரு 10 நாட்கள் வரை பொறுமையாக இருக்கிறேன், ஒரு முடிவெடுங்க. அப்ப கூட பொதுச் செயலாளர் என்கின்ற வார்த்தையை அவருடைய பேட்டியில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நாங்கள் ஒப்புக்கொள்வதில்லை பொதுச் செயலாளர் என்று. அவர் அதை கண்ணியமாக ஒப்புக்கொண்டு அவருக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் பேசினார். ஆனால் அதற்கு பின்னால் நான் சொன்னேன், நாளை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று. அதுவும் வந்தது, நம்ம டிவிலையும் வந்ததுன்னு நினைக்கிறேன், வந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று அவசரப்பட்டு எதுவுமே செய்யாத ஒருவரை, அவர் மீது குற்றமே இல்லாத ஒருவரை, ஒரு தலைவரை, மூத்த தலைவரை, அம்மாவோடு உடன் இருந்தவர், அம்மாவிற்கு வழித்தடம் அமைத்து பிரச்சாரத்திற்கு துணை நின்றவர், அம்மா இட்ட பணிகளை எல்லாம் தலைமையில் ஏற்று செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை 4-5 பேர் கூடி சேர்ந்து கொண்டு இப்படி அறிவாய்ந்தவர்களா இவர்கள் தெரியவில்லை, இப்படி அவர்கள் எடுத்தது தவறு. அதற்கு பின்னால் அண்ணன் செங்கோட்டையனை நேரடியாக உடனடியாக போய் பார்த்தேன். முதல் ஆளாக நான் போனேன். காரணம், ஒரு காலகட்டத்தில் நான் பெங்களூரில் தேர்தலில் இருக்கின்ற பொழுது அம்மா ஆணைக்கிணங்க உள்ள பூந்து விளையாடிட்டார். எலெக்ஷன் டைம்ல உள்ள வந்தார். அப்ப மோகன் எங்க ஊர்ல பெங்களூர்ல இருக்கார், அந்த பெங்களூர்காரர், அவர் அங்கேயே இருக்கார், கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரரு. அவரோட வீட்டில தான் தங்கியிருப்பார் அண்ணன். அவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுத்தார், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணார். அதையெல்லாம் நான் மறக்க முடியாது. ஆகவே அவரிடம் நேற்றைய தினம் நேரடியாக சென்றேன். இப்போ என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, நான் புதிய தலைமுறைக்கு இதை பதிவாகவே நான் முன்வைக்கிறேன். எல்லோரும் ஒருங்கிணைய அவர் விருப்பம் தெரிவிக்கிறார், ஆசைப்படுகிறார். எல்லோரும் என்று சொன்னால் பொது எதிரியாக எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அனைவரும் சேர வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். ஏன்னா இப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கா கட்சி விட்டு எடுத்துட்டாரு. அவர் கூட இருக்கவங்க எல்லாம் எடுக்கிறாங்க, அந்த எம்பி, எக்ஸ்எம்பி கூட இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி பழனிசாமியிடம் ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டார். ஆகவே எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும், சேர வேண்டும். ஓபிஎஸ் அண்ணன், நாங்க ஒருங்கிணைப்பு குழு நடத்துகின்ற நாங்கள் இவரெல்லாம் ஒன்னா சேரணும்னு ஒரு முடிவுக்கு வந்து நேற்று தான் அதை பற்றி அலசி ஆராய்ந்து பேசினோம். வழக்குகள் கூட இன்னும் நிலுவையில் இருக்கிறது. வடக்கு மன்றமோ தேர்தல் ஆணையமோ பழனிசாமியை இதுவரை அறிவிக்கவில்லை. அவரை சொல்லுகிறார் பொதுச் செயலாளர், அதை ஊடகம் நம்புகிறது. மற்றவர்களும் அவரை பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலை மிக திறமை. இப்போ அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. அந்த சாப்ட்காரர் இனிமேல் நீங்க செங்கோட்டையனிடம் பார்க்க முடியாது. அவர் ரொம்ப வேகமாகவே அதில் செயல்பட தொடங்கி விடுவார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லோரிடத்திலிருந்தும் எல்லோரும் ஒன்று கூடுவோம், விரைவிலே நடக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழனிசாமி அவர் தலையிலே மண்ணை வாரி போட்டார், யானை மண்ணை வாரி போடுறது மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவரை எடுத்து ஒரு எதிரணியிலே இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பலம் சேர்த்து விட்டார். இப்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய பலம் வந்து விட்டது அவர் பக்கத்தில் இருப்பது. ஆகவே தொண்டர்களும் மக்களும் அவர் எடுத்ததை விரும்பவில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரை அவரோடு இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை காண்போம். நேற்றுக்கு நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடையது. இதில் பழனிசாமிக்கு இங்கே வேலை இல்லை, உடன் இருப்பவர்களுக்கும் வேலை இல்லை. இது தொண்டர்களின் இயக்கம், தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவின் இயக்கம். அந்த ஊர்ல போய் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை துவக்கி வைத்து அம்மா அவர்கள் அந்த பம்பிங் சிஸ்டத்தை செங்கோட்டையனுடைய டிஸ்ட்ரிக்ட்ல, அண்ணன் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்தா. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு வெளியில போய் அவர் அங்க போகும்போது அம்மா படம், தலைவர் படம் இல்லாம போறாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல அந்த விழாவை எடுக்கிறாரு. ஆகவே அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளாரே அவர் எதுவுமே செய்ய விடாமல் பழி வாங்குகிறார்.
ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் பேசினார். எல்லாரும் பேசியதற்கு ஒருங்கிணைய விருப்பப்படுகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அதனால திரு ஓபிஎஸ் தரப்பினர், ஒருங்கிணைப்பு குழு, இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது பேசியிருக்கிறீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு புகழேந்தி. ரொம்ப நாய் கட்சியிலமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். நான் 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால வந்து இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் வந்து கருணை இல்லமா காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து நீங்க கேக்குறீங்க, அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துட முடியுமா? போலீஸ்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றேன். எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார், சட்டத்துல இடம் இருக்கு.